கிட்ட ஒரு 100% முழு அளவுக்கு ஒரு 95-96% முழு சதவீதத்துக்கு ஃபில் ஆயிருக்கு. அப்புறம் அந்த மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் திருநெல்வேலி மேனா திருநெல்வேலி தூத்துக்குடி ஏன்னா தாமிரபரணி இந்த 2 மாவட்டங்கள் மூலமா போகுது. அதே மாதிரி அந்த பேச்சிப்பாறை பெருஞ்சாணி இவங்களோட தண்ணீர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகுது. தொடர்ந்த மழை இருக்கிறதுனால அந்த பகுதியில் அந்த ஃப்ளட் ரெட் அலர்ட் இஷ்யூ ஆயிருக்கு. அதுக்கு தேவையான நம்ம முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கே அந்த பகுதியில் நம்ம எஸ்டிஆர்எஃப் இந்த மாநில பெரிட்டர் குழுவில் இருந்த பெரிட்டர் படையில் இருந்த ஏற்கனவே ஒரு 9 குழுக்கள் 225 நபர்களோட 9 குழுக்கள் மொபிலைஸ் பண்ணி அந்த மாவட்டத்துக்கு டெபுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேசிய பெரிட்டர் படையில் இருந்த ஒரு 4 குழுக்கள் 100 பேருடைய 4 குழுக்கள் அங்கே டெபுட் பண்ணிருக்கோம். இன்னும் கூடுதலாக 4 குழுக்கள் மொபிலைஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபயர்ஸ் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்ல இருந்த ஃபயர் சர்வீசஸ்ல இருந்து மற்ற மாவட்டங்கள்ல பக்கத்தில் உள்ள மற்ற மாவட்டங்கள்ல அந்த மொபிலைஸ் பண்ணி கூடுதலாக மஷின்கள் அண்ட் ஆட்கள் அங்கே மொபிலைஸ் பண்ணி அமைச்சிருக்கோம். ஸோ இதை ரெஸ்கியூ பணியில இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தாமிரபரணி ரிவர் ஓரமாக உள்ள கிட்ட 2.25 லட்சம் மக்களுக்கு ஏற்கனவே நம்ம அந்த ஃபிளட் வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எவ்வளோ முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுத்தாலும் அதை சொல்ல முடியாது. தண்ணீருடைய வேகம் எவ்வளோ மழை பெய்யுது. ஏன்னா ஏற்கனவே இதுவரை பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்தில் சராசரி 26 சென்டிமீட்டர் மழை ஒரு சாயந்தரம் 6:30 மணி வரை காலையில் 8:30 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 மணி வரை 26 சென்டிமீட்டர் சராசரி. சில பகுதியில் ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் பொதுமக்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அரசாங்க சார்பாக நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இருக்கு. மெயினா அந்த ரிவர் ஓரமா உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். அதுக்கு மாவட்ட நிர்வாக சார்பாக நம்ம சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த சென்டர்ஸ்க்கு மூவ் ஆகணும். ஏன்னா அந்த அணையில அந்த ரிலீஸ் பண்ண வாட்டர் ஏற்கனவே நம்ம எச்சரிக்கை கொடுத்திருக்கோம், வார்னிங் கொடுத்திருக்கோம், மெசேஜஸ் இந்த குறிஞ்சி செய்தி மூலமாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நிறைய பகுதியில் அந்த மக்களுடைய இருக்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ பொதுமக்களுக்கு இந்த வேண்டுகோள் அந்த பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். ஏன்னா இந்த தண்ணீருடைய வேகம் எவ்வளவு தண்ணி வர்றது தொடர்ந்த மழை இருந்தால் கூடுதலாக தண்ணி வரப்போ கொஞ்சம் அந்த அபாயம் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ஒன்றும் உயிரிழப்பு இருக்கக்கூடாது. அதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஃபுட்ஸ் பொறுத்தவரையில தேவைக்கு ஏற்ப சென்டர்ஸ் நம்ம கிட்ட ஒரு 30 சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல. ஸோ அங்கே எவ்வளோ ஏற்கனவே ஒரு 1000 பேர் 900 சாயந்தரம் 6 மணி வரை ஒரு 977 சுமார் 1000 பேர் இந்த சென்டர்ஸ்க்கு மூவ் பண்ணிருக்கோம். 26 சென்டர்ஸ்க்கு 1000 பேர் ஏற்கனவே மூவ் பண்ணிருக்கோம். அதுக்காக அந்த ஃபுட்ஸ் இதெல்லாம் அங்கே சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. கூடுதலாக மற்ற மக்கள் இப்போ கூட நம்ம அந்த முயற்சி போயிட்டு இருக்கு. அந்த மக்களை அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணுறதுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அத்தியாவசிய பொருள்கள் அந்த பகுதியில் பாதிப்பு இருக்கும் போது மற்ற பகுதியில் இந்த மூவ் பண்ணி இந்த தேவையான அத்தியாவசிய பொருள்கள் அந்த பகுதியில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மற்ற மாவட்டங்கள்ல இந்த பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள்ல இருந்து மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம இங்கே இருந்த உயர் அதிகாரிகள் காலையில மாண்புமிகு முதலமைச்சர் இது சம்பந்தமா ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு அங்கே சீனியர் ஆபீசர்ஸ் அங்கே அமைச்சிருக்கோம். அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் அங்கே அந்த கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமது கூடுதல் தலைமைச் செயலாளரும் ஆணையர் அந்த வருவாய் நிர்வாகம் ஆணையரும் இன்றைக்கு நைட்டு கிளம்பி அங்கே போறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கோஆர்டினேட் பண்ணுவோம்.